இந்த சம் கவனிங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே. இப்போ வந்து இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏ என்பவர் எத்தனை நாட்கள் 20 நாட்கள். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 1/20ன்னு வச்சுக்கணும். ஓகே. அடுத்து பி என்பவர் எத்தனை நாட்கள் செய்கிறார்? 1/30. ஓகே. இருவரும் சேர்ந்து அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/20 ப்ளஸ் 1/30. ஓகே. ரெண்டுக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கீழே டினாமினேட்டர் சேமாக இல்லை, அதனால் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 60 கிடைக்குமா? அப்போ 20யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும்? 3. அதே மாதிரி 30யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும்? 2. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 5/16 கிடைக்கும். இப்போ அடிச்சு கொடுங்க. 1 5 5 12 5 60. அவங்க எத்தனை நாட்களில் செய்து முடிக்கிறார்கள்? 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏன்னா வர்ற ஆன்சரை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக போட்டுடணும். அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் கிடைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை நாட்கள்? 12 நாட்கள். தேங்க்யூ.